தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட அன்புடன் அழைப்பு விடுக்கின்றது. இந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா, இயேசுவின் தியாக பலி, அப்பரச அடையாளங்கள், இயேசுவின் உண்மையான தொடர் அன்பு இவற்றை உணர்த்தும் அடையாளமாக விளங்குகின்றது. அன்பை பல வழிகளில் நாம் வெளிப்படுத்தலாம். அவர்களோடு அதிக நேரம் செலவு செய்வது, பரிசுகள் வழங்குவது, நாம் வார்த்தையில் சொல்வதை செயலில் காட்டுவது என்று பல வடிவங்களில் நம் அன்பை காட்டினாலும் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று தன் அன்பின் உச்சமாக தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார் இயேசு. எந்த ஒரு உணவையும் நாம் உண்டபின் அது நம் உடலோடு ஒன்றாகிவிடும். அது நமக்கு உடலோடும் இரத்தத்தோடும் கலந்து நமக்கு பலனை தருகிறது. அப்படிப்பட்ட உணவாக இயேசு வந்தார். இந்த எளிய உணவில் நம் உடலாக மாறி நம்மை வாழ வைப்பது என்பது, நம் உணவில் இறைவன் நம்முடன் வாழ்கிறார் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான கொடை. உறவின் உச்சக்கட்டம் இயேசு தமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தது. வாழ்வின் உணவை உண்டு கிறிஸ்துவின் வாழ்வோடு ஒன்றித்திருப்போம் என்று இப்பெருவிழா திருப்பலியில் மன்றாட அன்புடன் அழைக்கின்றது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது சபரிமுத்து தனது 50வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். செபஸ்தியான், ரோசாலி, மேரி தங்கள் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த குடும்பத்தையும் குடும்பத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் என்றார். மேலும் திருப்பலியானது சேசுமணி குடும்பத்தினர், ஜெயராஜ் கோமதி குடும்பத்தினர், தமிழரசன் தைனிஸ் ராணி குடும்பத்தினர்,
பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலி அழைப்பு கொடுக்கிறார். அத்துணை குடும்பங்களும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். இளம் திருபலியானது ராஜா ஜூலியட் அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், பிரதீப் குமார் பவானி குழந்தை வர வேண்டியும், சதீஷ்குமார் பிரியதர்ஷினி பினராய் குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த குடும்பங்களின் தேவைகளை சந்திக்கும்படியாய் என்றால் மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன அருள்பணி ஆரோக்கியதாஸ், சிறிய புஷ்பம் விசுவாசம், மணி என்கிற சுப்பிரமணி, பிரான்சிஸ், தாய்சன் ஐயாதுரை ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நீத்த இடைப்பாற்றை தரும்படியாய் என்றால் அன்புக்குரிய இந்த அருமையான இந்த ஞாயிறு திருப்பலியிலே தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு ரத்தமும் என்ற மாபெரும் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. ரொம்ப அழகான ஒரு முன்னுரையை நச்சுன்னு அப்படின்னு வாசிக்க நம்ம கேட்டோம். இந்த தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம் அப்படின்னா ஒரே வார்த்தை சொன்னா என்ன சொல்லலாம்? என்ன விழா? இந்த விழாவுக்கு என்ன பேரு? டேஷ். இந்த விழா என்ன விழா? நல்லா வாயில் அப்படியே வச்சிருப்பீங்க எல்லாரும். எனக்கே பயமா இருக்கு. நீங்கள்லாம் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. தெரியுமா தெரியாதா? இது ஒரு பக்கம். தெரியல கூட வச்சுங்க. தெரியும். அது மாதிரி நற்கருணை பெருவிழா. நற்கருணை பெருவிழா, இயேசுடைய திருவிழா, திரு ரத்த பெருவிழா. இதுதான் ஒவ்வொரு முறை நம்ம என்ன பண்றோம். இது என்ன எல்லாம் வாயை திறங்கயா. என்ன இந்த டெய்லி எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ நீங்களாம்? திருப்பலி. அதெல்லாம் இயேசு என்ன பண்றார்? இது என் உடல் என் ரத்தம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இதை என் டேஷா செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். கண்களை மூடுவோம். எனக்கு இன்னைக்கு நான் நிறைய நேரங்களில் யோசிப்பது திருப்பலி. பல நேரங்களில் பலருக்கு ஒரு கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிடணும்ப்பா. பல பேருக்கு பாருங்க, நீங்க தெரியாது, எல்லாம் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 8:30 மணி, 8:45, ஏன் 9 மணி அப்படி ஒரு கடமைக்காக சும்மா ஒரு வழியை நின்றுட்டு செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு டம் அடிச்சுட்டு சும்மா ஏதோ பூசைக்கு வரணும். பாதி பூசை, அரை பூசை, முக்கா பூசை. இங்கே தான் உட்காந்துருப்போம் பூசையில். ஆனால் இங்கே நம்ம மனசு இருக்காது. வெளியே ஓடும். இன்னைக்கு என்ன பண்ணலாம், மட்டன் செய்யலாமா, அந்த கல்யாண வீட்டுக்கு போகலாமே, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு மனம் அலைபாயும். ஆனால் உடம்பு மட்டும் இருக்கும். பல நேரங்களில் நம்ம முழுமையாக இந்த திருப்பலியில் பங்கேற்காத தருணங்கள், சில நேரங்கள் இந்த மகிமையான உன்னதமான திருப்பலி அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத நேரங்கள், நற்கருணை வாங்கும்போது அசால்ட்டா சும்மா ஏதோ என்னதுவாங்க, ஒரு இயேசுனுடைய உடல் அந்த உயிர் அப்படி நமக்கு தரார் என்பதை கூட இல்லாமல் அப்படியே பிடுங்கிட்டு நன்மை ஒரு தயாரிப்பு இல்லாமல் நம்ம நற்கருணை பெற்றுக்கொண்ட நேரங்கள். இதற்காக எல்லாம் நாம் மனவருந்தி மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். பாட வேண்டிய அனைவரும் அமர்வோம். கடவுளின் திருவுடல். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார் என்ற வார்த்தையின்படி நல்லதொரு பாவ அறிக்கை செய்யாமல் தன்னையே தகுதிப்படுத்தி கொள்ளாமல் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். கடவுளின் திரு ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படும் இயேசுவின் இரத்தம்.
நமக்காக பலியான இரத்தம், பாவ மீட்பின் அடையாளம் இயேசுவின் இரத்தம், நம் பாவங்களுக்காக தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையில் நமக்காக பலியாக்கினார் என்பதை உணராமல் தொடர்ந்து பாவத்தில் நிலை கொண்டும் மனம் மாறாமல் தொடர்ந்து அதே பாவத்தை செய்து இயேசுவின் இரத்தத்திற்கு அவமரியாதை செய்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். நற்கருணை எழுந்தேற்றம். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு திருப்பலியின் எழுந்தேற்றத்தின் பொழுதும் நம்பிக்கை இல்லாமலும் அவரை உற்று நோக்காமலும் மீட்பை அவமதித்து அசட்டையாகவும் நேரத்தோடு திருப்பலியில் பங்கேற்காத நேரங்களுக்காகவும் தெய்வ பயம் இல்லாமல் அவரை அணுகி சென்ற ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி
உம் திருவுடலும் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ்ந்திட அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். கடவுள் இஸ்ரேல் மக்களுடன் மோசே வழியாக பலிகளை செலுத்தி உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்று கூறி கடவுளின் கட்டளைகளை கூறி உடன்படிக்கை செய்து கொண்டார். புதிய உடன்படிக்கையின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவே என்பதை உணர்த்தும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 3 முதல் 8 வரை. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன், நான் தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன், நான் தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன், நான் தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன், நான் தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன்.
இப்பொழுதே உம் மக்கள் ஆண்டவரின் முன்னிலையில், ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன், நான் தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன், நான் தொழுதிடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நடக்கும் இறை வழிபாட்டிற்கு கிறிஸ்துவே தலைமை குரு. அவர் பலியாக படைத்த இரத்தம் அவரது சொந்த இரத்தமே. அவரது தூய இரத்தத்தை ஒரு முறை சிந்தி மானிடரை மீட்டார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது என்று கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 11 முதல் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அத்தியாயம் 14 இறை திருவசனங்கள் 12 16 மற்றும் 22 26. புலிபெற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீ பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்கிறாரோ அந்த வீட்டு உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்காக ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறு அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவள் உண்டு கொண்டிருந்த போது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்போது அவர் அவரிடம், இது என் உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வாழும்போதே வாழும் புனிதை, பூமியின் தேவதை அழைக்கப்பட்டவர் யார்? அன்னை தெரேசா. அன்னை தெரேசா இருந்த அந்த கொல்கத்தா நகரில இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரபல புகைப்பட கலைஞர் மால்கம் மக்னி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அன்னையை அணுகுகிறார். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இப்போ டிவி சேனல் அதை பண்றாங்க. பெரிய பெரிய விஐபியோடு ஒரு நாள் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை, இப்போ ஒரு கமலஹாசன் அது வேற ஒரு ஆச்சுங்கன்னா இப்போ விஜய் டிவி இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. காலை அவங்க எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரை அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க என்பதை அவங்களுடைய பயணிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அவங்களோட என்ன சொல்லுவாங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த மாதிரி நாள் ஃபுல்லாக அவங்க அவங்களோடு இருந்து அவருடைய பணி எப்படி இருக்குது. இப்போ காலைல 5 மணிக்கு இருந்து வாக்கிங் போகிறார், அவர் காஃபி குடிக்கிறார், அதுக்கப்புறம் எங்கே பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போலாம் லேட்டஸ்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ இந்த நான் சொன்ன மால்கம் என்ற புகைப்பட கலைஞருக்கு ஒரு ஆசை, அன்னையோடு ஒரு நாள் இப்போ அணுகிறா. அம்மா, இது மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, நான் உங்களை காலையில் இருந்து இரவு வரை நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன ஒரு குறும்படம் தயாரிக்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பிளேன் தயாரிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு நாத்திகர், இவர் கிறிஸ்டியன் கிடையாது, நாத்திகர் மால்கம். அன்னை தெரேசாவும் சொன்னார்கள், ஓகே எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் அன்னை மரியாள் அவர் வந்து ரெடி ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க, நிறைய லைட்லாம் வச்சுட்டு, பெரிய பெரிய லைட்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கிறார். ஃப்ளாஷ்லாம் போடணும்ல. அன்னை தெரேசா இறங்கி வருகிறார், தன்னுடைய ஜெப அறைக்கு போகிறார். அப்போ உடனே ஃபோட்டோ பிடிக்கிறார். அப்போ பார்த்தா ஃப்ளாஷ் காலையில் விடிய காலை வச்சுக்கோங்க, 4:30 மணிக்கு 5 மணிக்கெலாம் ப்ரேயர் பண்ண போவாங்களா. அப்போ அந்த பளிச்சிருக்கும். அப்போ அன்னை தெரேசா சொன்னாங்களாம், வாங்க மால்கம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த ஃப்ளாஷ் பண்ணுறீங்களே பளிச்சுன்னு, அது எனக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும், என்னுடைய ப்ரேயர் டிஸ்டர்ப் பண்ணும்,
குறைந்த குறைந்த லைட். நீங்கள் நிறைய லைட் போட்டு இது மாதிரி எடுக்காதீங்க, என் மூஞ்சப்பா தெரியும், தெரியுதா? லைட் நிறைய போட்டால் அழகாக தெரியும், லைட் கம்மியாக போட்டால் டல்லாக தெரியும். அப்போ அவங்க சொன்னாங்களா, நீங்கள் தயவுசெய்து லைட்டை குறைச்சிங்க, இந்த பழியெல்லாம் வேண்டாம், லைட்டை குறைச்சிட்டு என்னுடைய ஜெபம் நான் பூசை பார்க்கும் போதெல்லாம் இது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், அம்மா இல்லை, இது ஒரு குறும்படம், நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்லாம் எடுத்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும், உங்கள் முகம் அழகாக தெரியும், லைட்டை ரொம்ப குறைச்சிட்டேன் அப்படின்னா முகம் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கும். அம்மா சொன்னாங்களாம், இந்த அன்னை தெரேசா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, குறைஞ்சாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் வந்து என்ன, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இந்த லைட்டை போட்டு பழிச்சு போயிச்சிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க காலையில் தியானம் பண்ணுறாங்க, குறைந்த வெளிச்சத்தில் அவர் ஃபோட்டோ பிடிக்கிறார். திருப்பலியில் கலந்து கொள்கிறார்கள், அந்த காலை ஜெபம் அவங்க மார்னிங் ப்ரேயர், அப்பவும் ஃபோட்டோ பிடிக்கிறார் அந்த சிஸ்டர்ஸ்லாம். அவங்க அவ்வாறே கூட அந்த திருப்பலியில் கலந்து கொண்டு வருகிறாங்க. இப்படியாக அந்த அவங்க இருந்த அப்போ உள்ள அந்த இடத்தெல்லாம் குறைந்த வெளிச்சத்தில் ஃபோட்டோலாம் பிடிச்சி வீடியோ எடுக்கிறார். நாள் முழுவதுமாக அவங்க செய்கிற பணிகளை எல்லாம் பார்த்து எடுக்கிறார். சொன்ன மாதிரி லைட்டை என்ன பண்ணணும், கம்மி பண்ணிக்கணும், சரியா? சாயங்காலமாக அவர் பார்க்குறாரு, அவங்களுக்கு தெரியும், இப்போ ஃபோட்டோலாம் போட்டு பார்ப்பாங்க, எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, வரலையா, ஏதாவது டல் அடிக்குதா. காலையில் குறைந்த வெளிச்சத்தில் அவர் எடுத்த ஃபோட்டோவில் அன்னை தெரேசா முகம் அப்படியே பளீர் என்று பளிச்சென்று இருக்கிறது. மற்ற நேரங்களில் இந்த லைட்டை போட்டு அவர் பயங்கரமாக எடுத்ததுல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதுக்கு ஒரே டவுட்டு, என்னடா, உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால் இருப்பீங்க, அந்த லைட்டு போட தான் அந்த மூஞ்சிக்கு வரும். இப்போ நீங்கள் மேக்கப் போடாமல் எடுத்தீங்கன்னா அவங்க தெரியும். கல்யாணத்துலாம் நான் பார்த்தா பயந்துருவேன். ஏன் சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க, மேக்கப் பண்ணிப்பாங்க, அந்த பொண்ணா இது என்னங்க இவ்வளோ அழகான பொண்ணை எப்படி பண்ணி அப்பிக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு இங்கே போட்டுக்கிட்டு எல்லாம் மூஞ்சி பார்த்தா, அது வேற சில இடத்துல ஃபேன் வைக்க மாட்டாங்களா, அப்படியே ஊற்றும் தடவுனா ஐயோ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி பார்க்க முடியாது. கிட்ட ஃபோட்டோகிராஃபர் கிட்ட வைப்பான், கேமரா பாருங்களேன், இந்த ஜூம்லாம் பண்ணி அடிப்பாங்க பாருங்க, அப்போ தான் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இவனுக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, இவருக்கு மால்கமுக்கு ஒரே சந்தேகம், என்னடா அது, நாம ஒரு பெரிய புகைப்பட கலைஞர், பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள், சாதாரண ஆள், அவங்க தெரியும் இப்படி வச்சா இந்த லைட்டுக்கு இந்த ஃபோட்டோ வச்சா நல்லா இருக்கும். ஆனால் என்ன இந்த மாதிரி காலையில் 5 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் வைக்கிற அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. மற்ற இடத்துல எடுத்த அந்த ஃபோட்டோ அவ்வளோ ஒன்றும் பிரகாசமாக இல்லையா என்று அவருக்கு சந்தேகம். அப்போது அன்னை தெரேசாட்ட போய், அம்மா ஒரு சின்ன ஒரு டவுட்டு, அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு டவுட், எப்படி அப்படின்னு கேட்குறேன், எப்படி உங்களை காலையில் லைட்டில் கம்மியாக இருந்துச்சு. அப்போ அன்னை தெரேசா சொன்னான், நான் வந்து மாத்திரை சாப்பிட்றேன். இப்போ நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்றான் தெரியுமா, கலர்ஸ் கேள்விப்பட்டீங்களா, குண்டா இருந்தால் ஒல்லியா இல்லாமா, என்னென்னமோ சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குது, என் லைஃப்பில் இத்தனை வயசு ஆயிடுச்சு நான் பார்க்கல, இதுக்கெல்லாம் இஎம்ஐ போகிறேன், அது கூட இஎம்ஐ இருக்கான் 45,000. அந்த மாத்திரை தான் நீ சொன்னீங்களே அந்த முக பொலிவை எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னான். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நற்கருணை இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா, அப்படி ஒரு மாபெரும் விழாவை வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாட நிறைய புனிதர்கள் சொல்றாங்க. திருத்தந்தை புனித ஜான் பால் சொல்றாரு, நற்கருணை வத்திக்கான் 2ஆம் சபை சொல்றது, நற்கருணை தான் வாழ்வினுடைய ஊற்றும் தொடக்கமும். கடவுள் வந்து தனக்கு எப்படி கொடுக்கணும் தெரியலையா, இதை விட மேலா கொடுக்க முடியாது அப்படின்னா, இதை விட மேலா கொடுக்க முடியாதுன்னா அது வேற ஒண்ணுமே இல்லையா, அந்த நற்கருணை தான் அப்படின்னு திருத்தந்தை புனித ஜான் பால். அதை விட இதுதான், இது ஒரு எக்ஸ்டென்ஷனுங்க, இதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதை விட மேலாக கொடுத்தது ஒண்ணுன்னா கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை திரு அவைக்கு என்றா அது வந்து நற்கருணை அப்படின்னு சொல்றான். நான் இந்த மறைவுரையை ஒரே ஷார்ட்டாக முடிக்கலாம் ஆசைப்படுறேன். ஆனால் கேள்விக்கு பதில் சொல்லணும். இயேசு செய்த புதுமைகள் தெரியுமா உங்களுக்கு? நிறைய புதுமை செஞ்சிருக்காரா? சரி, முதல் புதுமை கானா ஊரில், ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் வேற ஏதாவது? ஓகே, தண்ணி திராட்சை ரசம். வேற? வெரி குட், அவருக்கு கை தட்டலாம். 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தது. நான் இன்னைக்கு காலை யோசிச்சு கொண்டிருந்தேன், உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு. இயேசு நிறைய புதுமை செய்ய, நிறைய பை ஓட்டிக்கிறாரு, நிறைய நோய்களை குணமாக்கி இருக்காரு, காது கேட்காத கண்ணு தெரியாதவன் முடக்கவாதம் முற்றவன் அப்படிலாம், ஏன் இறந்தவர்களுக்கு கூட அவர் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார்.
ஆனா நாம் இன்னைக்கு கொண்டாடுகிற இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா யோசிக்கும் போது ஒரு முதல் புதுமை, சாதாரண தண்ணீர் என்னாச்சு, ரசமாக மாறுகிறது. சாதாரண அப்பம், அந்த சொன்ன 5 அப்பம் தான் வச்சிருந்தாங்களாம். 5 அப்பத்தை என்ன பண்ணாரா, 5000 பேர் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம வாசிக்கிட்ட நற்செய்தி, அந்த தண்ணீர் ரசமாக மாறியது, திராட்சை ரசமாக மாறியது. அந்த திராட்சை ரசம் என்ன சொல்றாரு இங்க நற்செய்தி வாசிக்க என்ன சொல்ற, இது என் ரத்தம், பலருக்கு பாவ மன்னிப்புக்கு என்று பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம். அங்க ஒரு சாதாரண அப்பம், 5 அப்பம் 5000 பேர் கொடுக்கப்பட்டது. இங்கு சொல்றார் இது என் உடல், உங்களுக்காக பிட்டு இயேசு பண்றார், கொடுக்கிறார். அவனை யோசித்து கொண்டிருந்தேன், இந்த உடல் ரத்தம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு கடையை நீங்கள் வாடகை கிடைக்குன்னா எல்லாமே நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறாங்க. பார்த்துப்பேன், அக்ரிமெண்ட் இல்லாமல் கல்யாணம் கூட இன்னைக்கு அக்ரிமெண்ட்லேயே போகுது. ஒழுங்காக இருந்தால் இல்லை, எல்லாம் ஊடு காமிச்சிருவேன், ஒழுங்காக இல்லை நான் உன விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இடங்களில் அக்ரிமெண்ட்லாம் போட்டு இன்றைக்கி வாழ்கிறாங்க. கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்படின்னா இப்படி தான் பார்க்குறாங்களாம். கடவுள் மக்கள், தலைவன் அடிமை, எஜமான் வேலையாள். பழைய ஏற்பாட்டில் எஜமான் வேலையாள். அதான் நீ பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து ரொம்ப தூரமாக வச்சுட்டாங்களாம். ஆனால் அந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்றதுன்னா, கடவுள் கீழே இறங்கி வந்து மனிதர்களை சொல்றார், நீங்கள் உரிமை குடிமக்கள், நீங்கள் மகன்கள் மகள்கள் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்ததான் கடவுள் என்ன பண்றாரு, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறார். நான் இதை ரொம்ப டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா வச்சுக்கேன், நேரம் கருதி நான் குறைத்துக் கொள்கிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கை அவங்க எப்படி யோசித்து கொண்டு கடவுள் உடைய ரத்தம், இந்த ரத்தத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாம். முதல்ல ரத்தம், பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சிந்தனை இருந்ததை நமக்கு விவிலியம் மிக தெளிவாக எடுத்து முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் சாது சுந்தர் சிங் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன பண்றார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். வட நாடுகளில் பல அவரை பற்றி நான் நிறைய வாசிருக்கீங்க, அவர் நிறைய டியூப்டில் நிறைய இருக்கு. அந்த சாது சுந்தர் சிங் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாளர், மறைபணியார். பல காடுகளுக்கு பல இடங்களுக்கு நடந்தே சென்று நற்செய்தி அறிவித்திருக்கிறார். அவர் ஒரு ஊருக்கு போறாரு. அந்த கிராமத்தில் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேடிக்கை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போங்களேன், எல்லாம் கும்பலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், கும்பலாக நிற்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்களும் போய் என்னடா நடக்குது, ஒரு ரோட்டில் இருந்தால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, வேற ஏதாவது பிரச்சனையா, 10 பேர் நின்று பார்த்துட்டு போவோம், பார்த்துருப்பீங்க நீங்களே. அப்போ அங்கே பார்க்கும்போது எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. என்ன பார்த்தா ஒரு பெரிய எரும மாடை சுற்றி 10 பேர் நிற்கிறான், நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாம் கையில் வால் கத்தி வச்சிருக்கான், போட்டு தாக்குறான். எதை, எரும மாடை காயப்படுத்துகிறான். காயப்படுத்திட்டு கையில் இருந்த மிளகாத்தூள் போட்டு தேய்க்கிறான். எதுல, அந்த காயத்தில். இதை புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? போய் நீங்க செய்யற மாதிரி கறியை வெட்டி மஞ்சத்தூளை போட்டு மிளகாத்தூளை போட்டு வறுத்து சாப்பிடுறதா? இது ஒன்றும் புரியவே இல்லை. கேட்குறேன், என்னங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, தாங்கள் செய்த பாவங்கள் தவறு செஞ்சிருப்பாங்களே, அத இந்த எரும மாடை வெட்டி அந்த ரத்தத்துல இந்த மிளகாத்தூளை பூசினா கடவுள் என்ன பண்ணுவாரா, அவங்க பாவங்களை மன்னிச்சிருவார். இதே சிந்தனை தான் யூதரிடம் இருந்தது தொடக்க காலத்துல. பாவ பரிகார செலுத்தும் செம்மறி பாருங்க, வசனம் மிக அழகாய் சொல்றது. மோசே என்ன பண்றார், ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இது உடன்படிக்கையின் ரத்தம் இதோ அப்படின்னு சொல்றார். முதல் மாசம் ஏன்னா அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது இந்த பாவத்தை எல்லாம் நம்ம செஞ்ச அனைத்து பாவத்தையும் அந்த ஆட்டை முடிஞ்சிச்சு. அதை வெட்டி ரத்தத்தை தெளிச்சுட்டு அவங்க மேலே தெளிக்கணும். இப்போ தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டேன்னா என்னாச்சு, நாம செஞ்ச பாவம்லாம் அப்பெல்லாம் பாவம் செஞ்சது கிடையாது, அதனால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க
புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக அதே வாசனம் மிக அழகாக சொல்கிறது. நம்ம 2வது வாசகத்தில் வாசித்தீங்கன்னா, வெள்ளாட்டு கிடாய்கள், எபிரேயருக்கு திரும்புவதை வாசிக்கிற வெள்ளாட்டு கிடாய்கள் காளையை வென்றின் ரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டும் தெளிக்கப்படும் போது அதனாச்சா அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் ரொம்ப அழகானவர். கிறிஸ்துவின் ரத்தம் நாம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு செய்யப்பட்டது. அப்ப என்ன சொல்றாருன்னா, அங்க இந்த கிடாரி வெள்ளாட்டு கிடாய் காளை ரத்தம் தெளிக்கப்படு. ஆனா இங்க புதிய உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தம் என்ன சொல்ற, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றீங்களா இல்லையா? இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையாக நமக்காக இயேசு பலியானார், நமக்காக வாழ்வு கொடுத்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதுதான் இந்த இயேசுவின் திரு ரத்தம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். இன்னொரு நிகழ்வை கூட சொல்லி இந்த மறையை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1974-75 வியட்நாம் என்ற அந்த நாட்டிலே மிகப்பெரிய கம்யூனிச நாடு அது. அங்கு பயங்கரமான இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக நிறைய தொல்லைகள் இருந்தது. அங்கு ஆயராக இருந்தவர் வின்சென்ட் அப்படின்னு சொல்லப்படுவர். அவர் இந்த கிறிஸ்தவத்திற்காக கத்தோலிக்கத்துக்காக நிறைய போராடுகிறார். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இங்கே போராடினா அவங்களை அப்படியே கொட்டி என்ன பண்ணுவாங்க, அமுக்குவாங்க. ஆகவே இவர் ரொம்ப ஓவரா சீன் போட்டுருக்கா சொல்லி அவர் நம்ம தனிமை சிறையில் 9 ஆண்டுகள் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெயிலில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போய் வீட்டில் போய் பார்க்கலாம், பக்கம் உங்களுக்கு மெயில் போடலாம், பெயில் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் எனக்கு இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனிமை சிறையில் வச்சுட்டாங்க. ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 9 ஆண்டுகள். என்ன ஆனாலும் தெரியல. மக்கள் நினைச்சாங்க அந்த ஆயர் செத்து போயிட்டார் போல, இவங்க சாவடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டானுங்க அப்படி நினைச்சிட்டு பூசை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். பூசை 1991ஆம் ஆண்டு இதை நான் சொன்ன இந்த ஆயர் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு, விடுதலை செய்யப்படுகிறார். 2000 ஆண்டில் அவர் கர்தினலாக உயர்த்திட்டாங்க அவரை வியட்நாமிலிருந்து. அப்போது இருந்த ஜான் பால், 2வது ஜான் பால், உங்களுக்கு தெரியும் ரோமையில் பெரிய நிறைய பேர் போப்பாண்டு இருப்பார். அவர் கூட நிறைய ரோமன் கியூரியா சொல்லுவாங்க. அவர்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக இந்த ஆயர் நான் சொன்னது வின்சென்ட் அவர் அழைக்கப்படுகிறார். அவர் தன்னுடைய அந்த மறைவுரையை சொல்றாராம். நான் தனிமை சிறையில 9 ஆண்டுகள் இருந்த போது, யாரும் சாலிட்டரினா தனிமை, ஒருத்தன வருமான ஒண்ணுமே. என் வாழ்விலே நான் பெற்ற அந்த பலம் என்ன தெரியுமா? சொல்றார், நான் மன ரீதியாக உடல் ரீதியாக பயங்கரமா கஷ்டப்பட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு ஒயின் கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு ஒயின், கொஞ்சோண்டு இப்போ நம்ம தண்ணி தர மாதிரி கொஞ்சம் ஒயின். ஒவ்வொரு நாளும் இரவு அந்த ஒயின்லேருந்து 3 சொட்டு ஒயினை எப்படி எடுத்துப்பேன். என் கூட இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது. அந்த 3 சொட்டு ஒயினை வச்சு நான் இயேசுவின் ரத்தமாக திருப்பலி ஒப்பு கொடுத்தேன். நான் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலி, நான் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவின் ரத்தம் சொன்ன பற்றிய 3 துளி அந்த ரசம் எனக்கு பலுவை கொடுத்தது, எனக்கு வலிமையை கொடுத்தது. ஆனால் தான் அந்த 9 ஆண்டுகள் என்னால் அந்த தனிமை சிறையிலும் அவர் கொடுத்த அத்தனை விதமான வேதனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு வெளியில் வர முடியுதுன்னு சொன்னார். இயேசு எனக்கு பிரியமானவர்களே, நற்கருணை பற்றி பல மறைவர்கள் கேட்டு இருக்கிறோம். இயேசு தன் உடலை, தன் ரத்தத்தை நமக்கு தானமாக கொடுக்கிறார். வசனம் அழகாய் சொல்கிறது, என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வர். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் கூட யோசிப்பாங்களே, இயேசு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இனி நீங்கள் அடிமை அல்ல. அவருடைய மிக அழகாய் சொல்கிறார், நாம் உரிமை குடிமக்கள், கடவுளுடைய பிள்ளைகள். ரொம்ப அழகா நான் யோசிப்பேன். இப்படிதான் இப்ப நீங்க நிறைய பேர் சொல்வீங்க, நான் எப்படி இருக்கேன், நாம் சாப்பிட்ற கறி மீன், நான் சிம்பிளா அந்த புதுநன்மை சொல்லுவேன், நாம் சாப்பிட்ற கறி மீன் நம்முடைய உடம்பில் ரத்தமாக மாறி நமக்கு புஷ்டியை, நமக்கு உடல் வலிமையை தருகிறது. உடல் வலிமை தான் தருகிறது இந்த உணவு. இந்த உணவு இயேசுடைய திரு உடல் ரத்தத்தை உட்கொள்கிற போது நாம் ஆன்மீக பலத்தை பெறுவோம். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமே, ஒவ்வொரு முறை நான் முதல்ல முன்னுரை சும்மா இன்னைக்கு திருப்பலி சும்மா ஒரு கடமைக்காக வருமா? நற்கருணை
எவ்வளவு உன்னதம், எவ்வளவு உயிரோட்டம், எவ்வளவு வாழ்வத்தை அதை பெறுவதற்கே நம்ம நிறைய பேர் இப்போ கூட பின்னாடி பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க கோச்சிக்காரங்க, அவங்கள லேட் கம்மர்ஸ் பூசைக்கு பாதி பேர் தூங்குவாங்க. நிறைய பேர் சொன்ன ஃபாதர் கோயிலில் வந்தால் தூக்கமே வருது, அது நீங்கள் பிரசங்கம் வச்சா ரொம்ப நல்லா தூக்கம் வருது ஃபாதர். பாதி பேர் தூங்கி தான் இருக்காங்க, அதை நான் சொல்ல வரேன். அப்போ டிவி பார்க்கும்போது தூக்கம் வரல, செல்ஃபோன் பார்க்கும்போது தூக்கம் வரல, அப்போல்லாம் வராது. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துட்டே இருப்போம், கண் அப்படியே விரிச்சு பார்த்துட்டே இருப்போம், அப்போல்லாம் வராது. வேலைக்கு போவோம், ஆஃபீஸ் போவோம், அப்போல்லாம் நேரத்தோடு போவோம். ஆனால் பூசைக்கு பாருங்க, 8 மணி பூசை 8:45 தான் வருவேன், 8:30 மணி தான் வரேன். அவங்களாம் வெளியில் ஒரு ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறார், வெளியில் நிற்கிறாங்க அப்படியே கை கட்டிக்கிட்டு. யாரை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள்? உங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போறீங்க, நீங்கள் வெளியே நிற்பீங்களா? அப்படியே போ கிளம்பின்றுவான். ஒரு கடவுளை, நம்மை படைத்த ஆண்டவரை காண்பதற்கு ஆர்வமே இல்லை, அக்கறையே இல்லை, பின்னாடி உட்காந்து செல்போன் நோண்டிட்டு இருக்கீங்க பூசையில் உட்காந்துக்கிட்டு. அப்போ யாரை நீங்க அவமதிக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவரை அவமதி. சும்மா கடமைக்காக ஒரு நன்மையை நாக்க நீட்டி கை நீட்டி வாங்கிட்ட போதுமா? வசனம் அழகாய் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 11:27 இந்த நற்கருணை ஏன் உங்களில் செயல்படவில்லை? ஏன் உங்களில் நிறைய பேர் இறந்து போகிறீர்கள்? ஏன் உங்களில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு போகிறீர்கள்? நீங்கள் தகுதியான முறையில் நற்கருணையை உட்கொள்ளவில்லை. நான் சொல்ல, பவுலடிகளான் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நாம கொடுக்கிற எச்சரிக்கை தான், நற்கருணை விளையாட்டு விஷயம் இல்லை, நற்கருணை சாதாரண அப்பம் இல்லை, நற்கருணை ஏதோ ஒரு கடமைக்காக வந்து உட்காந்துட்டு போறது இல்லை. நீ பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த பெந்தகோஸ்து சபைக்கெலாம் நான் பெருமைப்படுவேன். அவன் காலையில் 9 மணிக்கு போயிட்டு மதியானம் 4 மணிக்கு இருப்பான், சாயங்காலம் 4 மணிக்கும். அவனுக்கு வந்து அந்த நாள் முக்கியமான நாள். நமக்கு 1 மணி நேரம் முன்னால் பதம், ஐயோ எப்படா அந்த சாமியார் பூசிக்க முடிப்பார், எப்படா முடிப்பார். அப்போ ஆண்டவரோடு இருப்பது, இந்த திருப்பலியில் பங்கேற்பது உள்ளாந்த விதத்தில் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அப்போ நம்மளோட உடன்படிக்கை, இது என் உடல், இது என் ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக தான் நான் பலியான, உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினேன், உங்களை மீட்பதற்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தான் நான் இதை செய்தேன் என்பதை சொல்லிட்டு போவ என் நினைவாக செய்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பலிப்பிடத்துல தன்னையே பலியாக்குகிறார். இன்னைக்கு நம்ம கூட இந்த திருப்பலி அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். பல நேரங்கள் நாம புரிந்து கொள்வதில்லை, நம்முடைய பிள்ளைகளையும். பல குடும்பத்தில் பார்த்து நம்ம பங்கு, நான் யோசிப்பேன் சில நேரத்தை, கோச்சிக்காதீங்க, 850 குடும்பம், பல பேர் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவன் பூசைக்கே வரமாட்டான், எங்கே தான் போவான் தெரியல, வேலைக்கு போவான், காலேஜ் போவான், அதுக்கு போவான். ஆனால் பூசை கோயில் என்பது அவனுடைய வரலாற்று. எப்போ வருவான் தெரியுமா? சாவுக்கு வருவான், கல்யாணத்துக்கு வருவான், கிறிஸ்மஸ்க்கு வருவான், திருவிழாக்கு வருவான். அப்போ என்ன, அப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன், இதுதான், இது போனால் போதும். இதனால இழப்பு யாரு? அவருக்கு இல்லை, நமக்கு தான். ஆகவே இதனால நினைக்கிற ஒவ்வொரு திருப்பலியும் கடவுள் நம்மிடம் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறான். நம்ம அடிமை அல்ல, அப்படி அன்பு பிள்ளைகள், நம்மை தீட்டுகிறவராக, நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கு. இதனால திருப்பலியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், முழுமையாக பங்கேற்போம், நேரத்தோடு பங்கேற்போம். சும்மா கடமைக்காக இல்லாம உட்காந்து வந்து, சில பேர் எனக்கு சில நேரத்தில் கோமா கூட வரும், வந்து உட்காந்து தூங்குவான். தூங்குறதுக்கு இடமே இல்லையா? வீட்டிலே தூங்கிருக்கலாமே. இங்கே ஒரு குழந்தை வரும், இங்கே வளன்மதி ஒரு பொண்ணு, டெய்லி மாஸ்க் வரும், அந்த குழந்தைய தூக்கினோரும் படுக்க வச்சிடும். டெய்லி அந்த குழந்தை தூங்கும். ஒரு பக்கம் சந்தோஷம், வீட்டில் தூங்குற குழந்தை கடவுளுடைய திருப்பிரசு தூங்குவது சந்தோஷப்படுவேன். ஆனால் நம்ம அநேகருக்கு நமக்கு பிடிச்சமான படம் பார்க்கும்போது, நமக்கு IPL கிரிக்கெட் பார்க்கும்போது, அது நைட்டு 12 மணியானோ 1 மணியானோ பார்த்து நிற்போம். ஆனால் பூசை, திருப்பலி, வெறுப்பு, போரு, மொக்கை அப்படின்னு நம்ம கொடுக்குற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சு. அது உங்களுக்கான இழப்பு. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நன்மையே பிட்டு நம்ம கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற தெய்வத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ அருள் வேண்டுவோம். இந்த நாளிலே திருப்பலி அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். நற்கருணை நமது வாழ்வின் ஊற்று, நற்கருணை நமது வாழ்வின் துவக்கம். நற்கருணை பக்தியில வாழ்ந்தவர்கள் எங்கேயோ இருக்காங்க. உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை நற்கருணை நாள். உங்களுடைய வாழ்வியவர்களை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை நற்கருணை நாள். அதான் இன்னைக்கு நற்கருணை பக்தி நம்ம குடும்பங்களையும் நம்மையும் ஒப்புக்கூட ஜெபிக்கணும். நிறைய நேரங்கள் நம்ம பண்ணுறதில்லை. எனவே நாளில் மீண்டுமாக நான் நினைக்கிற நற்கருணை பெருவிழாவை கொண்டாடவில்லை. உண்மையாகவே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த திருப்பலியில் அதிகமாக பங்கேற்க முயற்சிடுவோம். பங்கேற்பது மட்டுமல்ல, முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை விண்ணை மண்ணை படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
மாதத்தில் நாம் இருக்கிறோம். நற்கருணை நாதருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்க தருணத்தில் அவர் இந்த இடத்துல மெய்யாகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவர் பாதத்தில் எடுத்து எம்புவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடும் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறையேசுவின் அன்பை வெளிப்படுத்துபவர்களாக இறைப்பணியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் பல நிலைகளில் பிளவுபட்டும் ஒருவர் மற்றவரை குறை கூறியும் வாழும் போக்கினை நன்கு அறிவீர். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற உமது தாக்கம் எம் நாட்டு தலைவர்களிடையே மேலோங்கி நீர் விரும்பும் இறையரசு வளர்ந்திட வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றை நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிலை வாழ்வை நோக்கி வழிநடத்தும் அன்பு இறைவா, புதிய கல்வி ஆண்டில் நுழைய இருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் உம் தெய்வீக ஆசியால் வழிநடத்தியருளும். ஞானத்தையும் விவேகத்தையும் நிறைவாக பொழிந்து எந்நாளும் வெற்றியை அளித்து அரவணைத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வாழ்வில் வளர எம்மை ஆசிக்கும் அன்பு இறைவா, நாங்கள் நடத்தும் நற்கருணை கொண்டாட்டங்கள், பவனிகள், பக்தி முயற்சிகள் அனைத்திலும் நாங்கள் கற்பிக்கும் நற்கருணை பண்புகளான ஒன்றிணைத்தல், நன்றி கூறுதல், பகிர்தல் ஆகியவற்றை எங்கள் வாழ்வில் பின்பற்றி ஏழ்மை, வறுமை, தனிமை, சமத்துவமற்ற நிலை ஆகியவற்றை அறவே ஒழிக்க இப்பெருவிழா எங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக வருகின்ற இந்த 4ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வர இருக்கிறது. பல கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். நீதியான நிலையான ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக உருவாக வேண்டும். நம்ம இந்தியா பலவிதமான சூழல்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும். குறிப்பாக சிறுபான்மையர் நாம அனைத்து விதமான உரிமைகள் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும். நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த வெளியினுடைய கொடுமை, உக்குருபம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதனால வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் பலவிதமான இன்னல்களுக்கு இடையூறுக்கு ஆளாகியிருக்கிறார். செய்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் இறந்து போனதை கூட நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கனிவும் இரக்கம் கொண்டு இன்னைக்கு மழை பெய்ய சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த பூமியை குளிர செய்ய வேண்டும். இந்த உக்குரவத்தை, தாண்டவத்தை குறைத்து மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மன்றாடும். புதிய கல்வி ஆண்டை துவங்க இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். உத்வேகத்தோடு, ஞானத்தோடு, துடிப்போடு, சுறுசுறுப்போடு புதிய கல்வி ஆண்டை எதிர்கொள்வதற்கான அனைத்து நலன்களை பொழியும்படியாய் மன்றாடும். அன்பின் ஆண்டவரே, அருமையானதல்ல நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருவுடல் திறத்த பெருவிழாவின் மேன்மையை, மகிமையை கொண்டாடுகிற வேளையில எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக பலியானீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதின் மேன்மை உணர்ந்து கொண்டு இந்த திருபலி வெறுமனே ஒரு சடங்கு ஆச்சாரம் அல்ல, ஒரு வழிபாடு, அர்த்தமுள்ள ஒரு வழிபாடு. எங்களிடம் நீர் கொள்ளுகின்ற உள்ளார்ந்த உறவை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல்.
அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய உடலை திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோடும் வான் படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஒவ்வொருவரும் இந்த நடு திருப்பலி இந்த வசீகர வார்த்தைகள் பல நேரங்களில் அவங்க அது அர்த்தம் புரியாமல் கூட போகும். 2000 வருடங்களுக்கு முன்பாக நாம் கேட்ட இன்றைய நற்செய்தி தான் இயேசு இந்த ராவுவின் போது ஏற்படுத்திய அதே நிகழ்வு தான் ஒவ்வொரு திருப்பலியும் உலகம் முழுவதும் இந்த வாசினா கதிரவன் தோன்றி மறையும் வரை நமக்கு 24/7 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க.
ஏதோ ஒரு மூலையில் நம்ம தூங்கும் போது யாரும் பூசை வச்சுருப்பாங்க. இப்போ நாம இங்கே பூசை வச்சுருக்கோம், யாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. உலகினுடைய மூளை முடுக்கெல்லாம் இந்த திருவடி நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அதில் நீங்களும் நானும் பங்கேற்க இயேசு நிறைவேற்ற அதே ஒரு பலியை தான் இந்த பலிபடத்தில் நிறைவேற்றுகிறோம் என்ற உள்ளார்ந்த விதத்தில் நாம் அனைவருமாக இணைவோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். ஒரு புதிய மாதத்தினுடைய 2ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி. மே மாதம் முழுவதுமாய் நம்மை வழிநடத்தியவர், நமக்கு எல்லாமாக இருந்தவர். இதோ இந்த புதிய மாதத்தின் 2ஆம் நாளிலே இப்படியாய் ஒரு அற்புதமான நற்கருணை பெருவிழாவிலே நாம் கூடி வர, கொண்டாட, பங்கேற்க அவர் கொடுத்த அழைப்பிற்காக நன்றி சொல்லுவோம். இயேசுடைய திருவுடல் திரு ரத்தம், இதோடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இந்த நற்கருணையை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கிற பொழுது இயேசுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை அவரோடு ஒன்றர கலந்திருப்பதை நம்மால உணர முடிகிறது. இயேசு பிறந்த போது அந்த தீவன தொட்டியில் அவருடைய உடல், அவருடைய குழந்தை இயேசு வைத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துக்கு பேரு பெத்லகேம், ஹவுஸ் ஆஃப் ஃபுட், உணவுகளின் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடுகள் வந்து அந்த தீவன தொட்டில் உணவை உண்பது போல இயேசுடைய பிறப்பு தனக்கானவர் இல்ல, தன்னையே அவர் நமக்காக உணவாக தன் உடலை ரத்தத்தை கொடுக்க இருக்கிறார் என்பதுதான் அந்த தீவன தொட்டி பெத்லகேம், இந்த உணவுகளின் வீடு, ஹவுஸ் ஆஃப் ஃபுட் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இது என் ரத்தம் என்று இயேசு தன் சீடர்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே உடலை ரத்தத்தை விட்டு கொடுத்தார், இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிக அழகாக, இதை என் நினைவாக செய்யுங்கள்,
இது ஒரு புதிய உடன்படிக்கை, உங்களுக்காக சிந்தப்படும், உங்களுக்காக பிட்டு கொடுக்கப்படும் என் உடல் அப்படின்னு சொல்றார். அந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் இந்த வெந்நீர் அப்பத்தில பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய தெய்வீக பிரசன்னம் இதோ நற்கருணையினாத எங்கெல்லாம் இருக்காரோ, நான் அதே பல முறை சொல்லியிருக்கேன். ஜெபக்கூடங்கள் வேற, ஆலயம் வேற. ஆலயத்தில் ஆண்டவர் நிரம்பி இருக்கிறார், அப்படியே தெய்வீக நற்கருணை பிரசனம் நிரம்பி இருக்கிறது. அதான் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம எல்லாம் அறியாம நம்ம கதறி அழுகிறோமே, நம் கவலைகளை கொட்டுகிறோமே. இந்த இடங்க நீங்க ஜெப வீடுகள்லாம் கிடைக்காது. அது பிரேயர் ஹால், அது ஒரு ஹால், அவ்வளோதான். கம்யூனிட்டி ஹால், பிரேயர் ஹால், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்ச். இயேசுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் இந்த பலிபீடத்திலே திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. இயேசு தன்னை விட்டு நமக்கு உணவாக கொடுக்கிறார். மீண்டும் சொல்லுது, இது சாதாரண ஒரு சடங்கு ஆச்சாரம். ஏதோ ஒரு வந்தோம், ஒரு அரை மணி நேரம் பூசை பார்த்தோம், எப்போ முடிப்பார் சாமி போயினே இருக்கலாம் அப்படிலாம் இல்லை. இயேசு உயிருள்ள தெய்வம், வாழ்வழிக்கிற தெய்வம். என்னை உண்பவன் என் தசையை உண்டு ரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான். உணர்ந்து கொள்வோம். நற்கருணை பக்தியில் வளரும். நற்கருணை ஆண்டவர் தான் நம்முடைய மையம். நற்கருணையின் ஆதரவு இல்லாம ஒரு விஷயத்தை உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் தான் எல்லாம், அவர் தான் ஊற்று, அவர் தான் உண்மை, அவர் தான் அனைத்துமான. அப்படிப்பட்ட தெய்வத்தின் முன்பாக குடும்பம் இருக்கும். எனவே இந்த ஒரு அழகான பாடலை நான் பாடி நற்கருணையினால் தெய்வீக பிரசனம் நாம் ஆட்கொள்ளப்படணும். நற்கருணை ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். நமது திருப்பலிகளை முழுமையாய் பங்கேற்கணும். கடமைக்காக ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த நற்கருணை நம்மிலே செயல் ஆக்கம் பெறாது. இந்த நற்கருணை நம்மிலே செயலாக்க ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போது இயேசுவின் திருவுடல், இயேசுவின் ரத்தம் உள்ள போது என்பதை உணர்ந்து கொள்ள அருள் வேண்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். என் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஒவ்வொரு முறை இந்த திருப்பலியில நம்மை வருக வருக என்று அழைக்கிறார். அவருடைய பாதத்தில் அமருகிற போது அன்பை பொழுகிறார். இதை நினைவாக செய்கிறேன் என்று சொன்னவர் அவர் நினைவை நம் மத்தியிலே விட்டு செல்கிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் அவருடைய அருகில இருக்கிற போது நம் மனங்களிலே வந்து குடிகொள்கிறார். நம்முடைய உறவிலே வாழ அழைக்கிறார். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில்
உறவில் இல்லையே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். மீண்டுமாக இணைந்து நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் போது நாம உருகி உருகி எரிகிற அந்த மெழுகு துறைகளை போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் எரித்து விடுகிற ஆண்டவர். இந்த மலர்ந்து மனம் தருகிற அந்த மலர்கள் மனம் வீசுவது போல அவருடைய அருகில அவருடைய உட்கொள்கிற போது நம்முடைய வாழ்வை கூட பல விதங்களில் அலங்கரிக்கிற ஆண்டவர். நாம் அந்த சுடராக ஒளி வீச மலராக மலர்ந்து மனம் வீச அருள் தருகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதித்து துதித்து போற்றுவோம். உருகி உருகி நீதம் உனக்கென இருந்தீர் மெழுகு தீரிகள் என ஒளிந்திடுவோ. உருகி உருகி நிறம் உனக்கென இருந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் மதத்தில் இணைந்தீரன் மனக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உமது சீடரெனவே உமது பாத சுடன் நடப்போ. உமது சீடரெனவே உமது பாத சுவடு நடப்போம். உமது அன்பின் கனவை உலகம் முழுதும் நிறைப்போ. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். எல்லோருமாக நற்கருணையிலே வருபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஆராதனை புரிவோம். ஒரு நிமிஷம் கண்ணடை மூடுங்க. நம்ம புது நன்மை வாங்கிய நாளிலிருந்து இதோ இந்த நாள் வரை எத்தனை திருப்பலிகள், எத்தனை கொண்டாட்டங்கள், எத்தனை மகிழ்வான தருணங்கள். நம் அனைவருமே இந்த நற்கருணையில சில பேர் தினந்தோறும் திருப்பலிகள், சில பேர் ஒரு நாளைக்கு 2-3 திருப்பலிகள். நற்கருணை பெறுது அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் கோயில் பக்கம் தலை வச்சே படக்கூடாது. பூசிக்கு வந்தால் நற்கருணை வாங்காமல் செல்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு விருந்துக்கு போயிட்டு சாப்பிடாம போன என்ன அர்த்தம்? நான் பல முறை சொல்வதுதான் உறவற்ற தன்மை. எனக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதான் நற்கருணை. என் வாழ்வுக்கு அனைத்துமாக இருப்பவர். எனவே இதனால மீண்டுமாக நான் சொல்றதான் நற்கருணை. அப்படி கத்தோலிக்க திரு அவையுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம், மற்ற சபைகள்ல இல்லாத ஒரு விஷயம், இயேசு நமக்காக ஏற்படுத்தி அதுதான் இன்னைக்கு நம்ம நினைவு செய்து கொண்டு இருக்கும். எனவே நான் மீண்டுமாக அழைப்பது நற்கருணையின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நற்கருணையை பக்தியோடு வாங்குங்கள். திருப்பலியில முழுமையாய் பங்கேற்க முயற்சி எடுங்கள். நற்கருணை ஆதரவு கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பூசைக்கு முன்னாடி வந்துட்டா தப்பு இல்லையே. பூசை முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு போனா தப்பு இல்லையே. ஆனால் வெளியிடங்களுக்கு செல்கிற போது, சினிமாவுக்கு போகும்போது கரெக்டாக டைமுக்கு போயிடணும். ஐயோ படம் போட்டுருவான். அந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த ப்ரோக்ராம் போகணும், அந்த ட்ரெயினுக்கு போகணும், அந்த ஃப்ளைட்டுக்கு போகணும். அப்போ தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி நம்ம சொல்கிறோமே.
ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவருடைய திருப்படியில் அல்லது இப்படியான ஒரு பூசைகளில் நாம் காட்டுகிற மெத்தனம், மேம்போக்கு இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய கத்தோலிக்கத்தில் அது ஊன்றி கிடக்கிறது. நம்ம பங்களே இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். வெளியில் போய் நிற்போம், பூசை நடக்கும், நடுப்பூசை செல்ஃபோன் பேசி நிற்போம், ரோட்டில் நின்று கதை பேசி நிற்போம், டம் அடிச்சுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு ஆனால் இன்னைக்கு பூசைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு கதையை பேசிகிட்டு இருப்போம். இங்கே பூசை போயிட்டு இருக்கோம், வெளியில் உட்காந்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டே இருப்போம். செல்லு இல்லாமல் வாழவே முடியாது. சாகும்போது செல்லா கூட வரும்போது யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகம் அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த திருப்பலியில் எத்தனை பேர் முழுமையாய் பங்கேற்று இருக்கிறோம். அந்த நாக்கில் நன்மை வாங்கிட்டு வெளியே போனால் அப்படி ஒரு குறையை சொல்வது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, அடுத்தவங்களை பற்றி அபாண்டமாக நன்மை அப்போ தான் வாங்கியிருப்போம். உள்ளே இருக்கும்போது அப்படி பக்தியாக அம்மான்களாக இருப்போம். வெளியே போனால் நம்மளுடைய வேஷம் கலைந்து போகிறார். அப்போ அந்த நற்கருணை நம்மள செயல்படவில்லை. இன்னைக்கு உண்மையை யோசிப்போம். நற்கருணை பெருவிழாவை கொண்டார் ஆண்டவர் உண்மையாகவே இது என் உடல் ரத்தம் என்று நமக்கு கொடுத்தார். அதை பெற்றுக்கொள்கிற நாமும் அவராக மாறணும். அதான் இங்க 1916ஆம் ஆண்டு அந்த போர்ச்சுகல் நாட்டில் அந்த 3 பேருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். அதில் மிகழகாய் சொல்கிறார் ஜெசிந்தா என்ற அந்த புனிதை. ஒவ்வொரு முறையும் நற்கருணை நாம் பெற்றுக்கொள்கிற போது அவரை நம்முடைய இதயத்தில் ஏந்தி சொல்லணும், நம்முடைய வாழ்வில் வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த 3 பேர், லூசியா, பிரான்சிஸ், அந்த ஜெசிந்தா சொல்றாங்க, நன்மையை பெற்றுக்கொள்கிற போது அவரை இதயத்தில் சுமந்து செல்லும், நமது வாழ்வில் வாழ்ந்து காட்டும். இன்னைக்கு யோசிப்போம், நற்கருணை நம்ம வாழ்வுக்கு எல்லாமாக ஒப்பு கொடுப்போம். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். இந்த பிறந்தநாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுவதற்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு யாவருக்காகவும் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகவும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்க ஜெபிக்க நம்ம சிறு பிள்ளைகளுக்கு இன்னும் நீங்கள் அந்த பக்தியை ஏற்படுத்தும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் கோயிலுக்கே வரமாட்டான், பூசைனா அவனுக்கு என்ன பிடிக்கல. பெற்றோர்கள் நீங்கள் அப்போ அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூசை கோயிலே இல்லை, மூட்டாங்க. ஏன்னா யாரும் கோயிலுக்கு வர்றதே இல்லை, 5 பேர் 10 பேர் தான் வராங்க. அப்போ இன்னைக்கு எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? திருப்பலியின் மேன்மையை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், கட்டாயப்படுத்தணும். பூசைக்கு போனால் அடி தான் உனக்கு, பூசைக்கு கண்டிப்பாக போயாமல் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்வதே இல்லை. நாம் இந்த நாளில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு நிறைவான அருளை தந்து அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை ஆண்டு நடத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என் தசையும் உன் ரத்தத்தை குடிப்பவன் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கண்களை மூடி கரங்களை விரித்து நாம் அனைவரும் பலராய் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாய் இருக்க அவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார், அவருடைய மகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். வெள்ளுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றாலும் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமே நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எப்படி குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குடும்பியிருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார். இங்க இருக்க எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பை சுகத்தையும் நலத்தையும் தந்தோட திருவிழம் கொள்கிறான்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சகல அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிடப்படி தூயாவிய ஒத்துழைப்பால் நமது தரப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்த தீமையான துணிகள் விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. திருப்பாடல் 116 இறைவசனம் 12 மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். விருந்து கிடைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் இது என் உடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன். இது என் உடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என் உயிர் தந்தேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என் உயிர் தந்தேன். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்ட
திருமண அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்த தந்தை அந்தோணி சாமி, தாய் மரிய புஷ்பம்படியின் மகன் சாலமோன் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மரிய மாவட்டம் திருவேற்காடு பங்கை சேர்ந்த தந்தை கந்தன், தாய் பாண்டீஸ்வரி இவரின் மகள் சந்தியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும். இது இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை பாஸ்கரன், தாய் ஜெசி இவரின் மகள் நிஷா என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மரிய மாவட்டம் வியாசாரபாடி ஆறுதல் அன்னை பங்கை சேர்ந்த தந்தை காணிக்கராஜ், தாய் லூர்து மேரி இவரின் மகன் பிரசாந்த் ராஜ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும். இது இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை செல்வராஜ், தாய் ஏஞ்சல் இவரின் மகன் அருள் ஜேக்கப் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மரிய மாவட்டம் எருக்கஞ்சேரி புனித சூசியப்பர் பங்கை சேர்ந்த தந்தை புஷ்பராஜ், தாய் ஜெயந்தி செங்கோல் மேரி இவரின் மகள் ஆரோக்கிய மர்சி ஜோஸ்பின் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும். இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடையிருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பாவளி, இன்று தாயாம் திருவை இயேசுடைய கிறிஸ்துடைய தூய்மை மிகு திருவிடல் திறத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆங்கிலத்தில் இந்த விழாவை கார்பஸ் கிறிஸ்டி என்று கொண்டாடுவோம். நமது பெரிய வியாழன் அன்று இந்த விழா கொண்டாடப்படும் நற்கருணை ஏற்படுத்திய விழா. இப்படி இருந்தாலும் இந்த நாட்களில் இப்படி ஒரு விழாவை 1846 ஆண்டு கொண்டாட துவங்கி இருக்கிறாங்க. அதிலிருந்து நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இன்று அனைவருமாக இணைந்து இந்த விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து ஹாப்பி ஃபீஸ்ட். நற்கருணை பக்தியில் நிறைய சொல்லிட்டோம், திருப்பி சொல்ல விரும்பல. நற்கருணை பக்தியில் நாம் வளர முயற்சி எடுப்போம். ஜூன் மாதம் உங்களுக்கு தெரியும், இயேசுடைய இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய வீடுகளில் இயேசுடைய திருவிருத படத்தை நிறுவுதல், புதுப்பித்தல் ஆகிய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய கத்தோலிக்க வீடுகள்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். இப்போல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ நம்மெல்லாம் வேற மாதிரி போயிட்டதால அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இன்றைக்கி செய்கிறதே இல்லை. சில பங்குகள்லாம் சில வீடுகளில் இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இயேசுடைய திருவிருத ஆண்டோடைய படத்தை வாங்கி வீடுகளை நிறுவனம், அதை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கணும் என்று நான் கடந்த பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கேன். சில வீடுகளை செய்கிறாங்க, பல வீடுகளை செய்யதில்லை. நான் வழக்கமாக சொல்வது திருமண நாட்கள், உங்கள் திருமண பிள்ளைகளுடைய பிறந்தநாள் விழாக்களை நினைவுபடுத்தி அன்னைக்குள்ள இந்த இயேசு திருவிருத படத்தை நிறுவலாம், அதை புதுப்பிக்கலாம். அப்படியானவங்க இந்த இயேசுகளை கூப்பிடுங்க, நாங்கள் உதவி பக்கத்தில் இருக்கிறோம். வந்து இந்த வழிபாடை உங்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி தருவோம். அவரே வருகின்ற 4ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை பாதுகாவலர் அந்தோணியாருடைய விழாக்களை நாம் கொண்டாடுகிற நாட்கள்ல மிக முக்கியமான நாட்கள் கூட. எனவே அன்று காலை 6 மணிக்கு திருப்பலி, அன்று 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசீரும் நேர்ச்சியோடு வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு செப்பமாலை புனித அந்தோணியாருடைய தீர்பவனி சிறப்பு திருப்பலி, குணமளிக்கும் வழிபாடு, நேர்ச்சி உணவை வழங்குகிறோம். அந்த நாளை வழிநடத்துகிற மத்தியிலே அருள்படியார் மரிய செல்வம் ஓஎம்ஐ சபையை சேர்ந்து இருக்கிறார். நாம் நீதிமாக சொல்லிதான் நம்ம பங்குல பல பங்குலிருந்து நாட்கள் அநேகர் வந்து கலந்து கொள்கிறார்கள். காலையில் ஒரு 350 பேர் 400 பேர், மாலையில் 800 850 பேருக்கு நம்ம உணவளித்து பல நல்ல உள்ளங்களுடைய தாராள உதவியா. எனவே நடைபெறுகிற விழாவில் நீங்கள் முழுமையாக பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு கூட இந்த நாளிலே நம்ம மத்தியிலே நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க நம்ம பங்கில் இருக்கிற ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. எனவே வெளியில் டோர் கலெக்ஷனாக இருக்கிற அவர்களுக்கு ஒரு தாராள உள்ளத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும், கடந்த 1.5 மாதங்களாக அறிவித்து கொண்டு இப்போ இந்த கல்வி உதவித்தொகையை பற்றி நான் சொன்னேன். இதை நீங்களே என்னை அணுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 39 பேர் அணுகியிருக்காங்க. ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வருகின்ற 23ஆம் தேதி அவளுக்கான அந்த கல்வி உதவித்தொகையானது நமது ஆலயத்தில் வழங்கப்படும். நாம் போன வாரமே 31ஆம் தேதி கடைசி நாள். எனவே விண்ணப்ப படிவங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே தயவுசெய்து அதற்கான விண்ணப்ப படிவங்களை நீங்கள் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வில் 85% மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அவருடைய உற்சாகப்படுத்த கௌரவிக்க இருக்கிறோம். எனவே இந்த பிள்ளைகள் உடைய மார்க் ஷீட், அவருடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பியும் குடும்ப சந்தா உடைய பேர் இல்லை, சந்தா கட்டுறது தான் கேட்குறேன். நீங்கள் நைஸாக ஃப்ரண்ட் பேஜத்தை கொடுத்துறீங்க நினைக்கிறேன். பல பேர் சந்தாவை கட்டுறது இல்லை. நீங்கள் சந்தா உள்ள கட்டுறதை நீங்கள் வந்து அதோடைய ஜெராக்ஸ் காப்பி நம்முடைய உதவி கொடுக்குமாறு கேட்டுக்க. அதுக்கும் கடைசி நான் வச்சிடலாம். 23ஆம் தேதி கடைசி நாள். அதுக்கு அடுத்த வாரம் அதற்குரிய பரிசை நாம் அளிப்போம். எனவே இந்த மார்க் ஷீட்லாம் கடைசி கொடுக்க வேண்டாம் என்று உங்களை முன்கூட்டி கேட்டுக்கொள்கிறோம். அன்பாதவரை நம்முடைய பங்கு திருவிழாவை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நான் இதை பற்றி 3 வாரங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக நீண்ட விளக்கத்தை கொடுத்து விட்டேன். எனவே இந்த நாள் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. இப்படி இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை
நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு கொண்டாடுவோம். நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கிறோம். அன்பிய பொறுப்பாளர் உங்களை சந்தித்து கொடுத்து நினைக்கிறேன். நோட்டீஸ் இருக்குது, யாருக்கு வேணால் வாங்கி செல்லுங்கள். நான் சொல்லுது வெளியிலிருந்து பங்கிலிருந்து வருவர்களுக்கு கொடுப்பதுக்காக வைத்திருக்கிறோம். எனவே நீங்களும் கூட பெற்று நினைக்கிறேன். இது நமது விழா, வருடம் வருடம் வருகிற ஒரு விழாவாக இந்த விழாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, அப்படி ஒரு விழா கொண்டாடக்கூடாது. எனக்கு அது உடன்பாடு இல்லை. இது நமது விழா. கடந்த ஓராண்டாக நம்முடைய பங்கின் பாதுகாப்பு அந்தோடு நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்தும் விழா. நமது பங்கு குடும்பம், மதுரவாயில் பங்கு சமூகம், நாம் பலராக 800க்கு மேற்பட்ட குடும்பங்களாக இருக்கிறோம். அனைவருமாக இணைந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உறவை மேம்படுத்தும் விழா. இன்னும் மூன்றாவது நான் சொன்னேன் அப்படின்னா, நமது பங்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், அந்தோனியாவை தேடி பல இடங்கள்ந்து பலர் நம் பங்கை தேடி வருகிறார். அனைவரையும் அரவணைத்து வரவேற்று ஒரு குடும்ப விழா, உறவின் விழாவாக கொண்டாடி இருக்கிறோம். இதை வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையோடு நாம் துவங்குவோம். அதைத் தொடர்ந்து திருக்கொடி பவனி, அதைத் தொடர்ந்து கொடி மந்திரிப்பு, கொடியேற்றத்தோடு அன்னைக்கு மிக சிறப்பான திருப்படி ஏற்படுத்தி இருக்கிறோம். எனவே மீண்டுமாக நான் சொல்வது, எனக்கு வேலை இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது என்று சாக்கு போக்குகளை சொல்லாமல், ஒரு நாள் மட்டும் இல்லை, கொடியேற்றம் மட்டும் இல்லை, அதோட கடைசியாக திருவிழாக்கு மட்டும் இல்லை, மாறாக 10 நாட்கள் ஒவ்வொரு குழுக்களாக ஒவ்வொரு தினமாக நாம் பல குழுக்களை பல அன்பியங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறோம். எனவே இந்த திருவிழாவிலே நீங்கள் அனைவருமாக 10 நாட்களும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். ரெண்டாவது, இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும் அப்படின்னா உங்களுடைய பங்கேற்பு மிக அவசியம். முதலில் நான் விரும்புவது ஜெபம். சில நேரங்கள் அதிகமான வெயில் இருக்குது, சில நேரம் எப்போ மழை வரும் தெரியல, இப்படியெல்லாம் இயற்கை சீற்றங்கள் நமக்கு தொல்லை கொடுக்கும். திருவிழா துவங்கிய நாளிலிருந்து முடிவு வரை எந்த விதமான அசம்பாவிதமும் எந்த விதமான இயற்கை சீற்றமும் நடைபெறாமல் இந்த திருவிழா ஒரு ஆசீர்வாதமான விழாவாக நடைபெறணும் என்று நீங்கள் ஜெபத்தில் தாங்கணும். மூன்றாவது, நான் சொல்வது, விழானாலே உங்களுக்கு தெரியும், நிறைய கோலாகலமான செலவுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே திருவிழாவுக்கு என்று 500 ரூபாய் கொடுத்துருக்கோம் பதிவு என்று. வெறுமனே 50 ரூபாய் கணக்கு முடிச்சு 500 ரூபாய் 50 ரூபாய் 500 ரூபாய். ஆகவே அதோடு முடிஞ்சிச்சு என் கதை. அப்படி இல்லை, இது எனது பங்கு, எனது குடும்பம். எனக்கு அந்தோனியா செய்த நன்மைகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை அண்டி வருகிற போது தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் உதவி பகுதியிலும் கொடுக்குற ஒவ்வொரு காசும் ஒரு சீட்டான கொடுக்கப்படும். மீண்டுமாக சொல்வதுதான், இந்த விழாவை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் இளையோர் தினம், நற்கருணை தினம், உபகாரிகள் தினம், குழந்தைகள் தினம், நலன்நாடு தினம், உழைப்பாளர் தினம், நிறையழைத்த தினம் என்று ஒவ்வொரு நாளும் அன்பியங்கள், மண்டலங்கள், இயக்கங்கள், பக்த சபை என்று ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதற்கான வழிபாடுகளை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய திருப்படி பாட்டு குழு அன்பிய ஒருங்கிணைப்பு இதை வழி நடத்துவாங்க. 2ஆம் திருப்படி முடிந்தவுடன் இந்த அன்பியங்கள் யாரெல்லாம் அந்த நாட்களை வழி நடத்துகிறீங்களோ அவர்களுக்கான ஒரு சிறிய தயாரிப்பும் அவர்கள் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்றமாறு ஒவ்வொரு நாளும் வழிபாடு அநேகர், நான் சொன்ன மாதிரி 10 பேர் 20 பேர் அத்தனை அன்பியருக்கு அநேகர் அந்த நாளை நீங்கள் முழுமையாக பங்கேற்று அத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்து எவ்வளவுக்கு மிக சிறப்பாக செய்ய முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான வழிபாடு ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் மத்தியிலே 40க்கும் மேற்பட்ட குருக்கள், பல சபைகளை சேர்ந்த குருக்கள் நம் மத்தியிலே வருகை தர இருக்கிறார். எனவே இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக, ஆசீர்வாதம் விழாவாக மாற இருக்கிறது. உங்களுடைய அதிகமான பங்கேற்பு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த விழாவிலே நான் சொன்ன மாதிரி 3ஆவது நாள், அதாவது 9ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை பெருவிழா. முறையாக நற்கருணை பெறுகிற பிள்ளைகளை அடுத்த வாரம் வழக்கம் போல் நடைபெறுகிற 6:30 மணி திருப்பலி நடைபெறாது, 8 மணி திருப்பலி நடைபெறாது. நம்ம எத்தனை மணிக்கு திருப்பலி? நீங்கள் தயவுசெய்து அந்த காலையில் திருப்பலி நடைபெறாது. இது 30 பேர் 35 பசங்க புதுநன்மை பெறுகிறார். உங்களுக்கு தெரியும், நான் ஏன் சொல்லலாம், நம்ம ஆலயம் சிறிதாக இருப்பதால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க. அவங்க உட்காரத்துக்கு இந்த பசங்களே ஒரு 30 பேர் இடத்த பிடிச்சிடுவானுங்க, சரியா? ஆகவே ஒரு சின்னதான், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எனவே அன்று காலை 6:30 மணி திருப்பலி, 7:30 மணிக்கு ஒரே திருப்பலி. அது புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளும் பெற்றோர்களும் உறவினர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாலையில் நடைபெறுகிற நவநாள் திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கு சமூகமாக கலந்து கொள்வோம். ஏன் 6:30 மணி பூசை வைக்கல,
ஏன் 8 மணி பூசை வைக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அந்த அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு நடைபெறுகிற திருப்பலி முதல் முறையாக நற்கருணை பெறுகிற பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது அவர்களுக்கானது. எனவே மாலையில் நடைபெறுகிற திருப்பலி நீங்கள் அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே நான் சொன்ன மாதிரி நம்முடைய இந்த திருவிழா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது தான், நம்முடைய பங்கு மற்ற பங்குகளை போன்றது அல்ல. நம்முடைய சென்னை மயிலை மறைமாவட்டம் 145 பங்குகளை உள்ளடக்கியது. எந்த பங்குல அசன விழா ஒன்று இல்லவே இல்லை. என்னால் எழுதி தரப்படி 25 வருஷம் சாமியாராக இருக்கேன். நமது மதுரை வாயில் பங்கு சமூகம் மட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கவங்க சாப்பாடு போடுவாங்க, விருந்து அந்த பங்கு மக்கள் மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து வருகிற அத்தனை பேருக்கும் நாம் உணவளித்து நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2 பேரில் 3000க்கு மேற்பட்டவர்களுக்கு வருகிற 16ஆம் தேதி அசன விழாவை கொண்டாடுகிறோம். அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற தாராள உள்ளம்தான் இதற்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு பெரிய லிஸ்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் வேகமாக வாசிப்பேன். ஏன்னா நிறைய பேர் ஃபாதர் நான் என்ன கொடுக்கணும் அசனத்துக்கு எனக்கு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி 1 கிலோ 800 ரூபாய், 500 கிலோ தேவைப்படுகிறது. நீங்கள் வந்து பணமாக தரலாம். சில பேர் ஃபாதர் 1 கிலோவா 5 கிலோவுக்கு 10 கிலோ நான் கொடுக்குறேன்னா தயவுசெய்து கொடுத்து அதுக்குள்ளே பணத்தை கொடுத்து அது நீங்கள் வந்து ரிசிப்ட் வாங்கிக்கலாம். தேங்காய் மொத்தம் வந்து 225 தேங்காய் தேவைப்படுது. எனக்கு தெரியாது, நீங்கள் அவ்வளோ கொடுக்க வேணாம், 10 தேங்காய் கொடுத்தா பரவாயில்ல. பாசி பருப்பு 40 கிலோ, சக்தி மல்லிப்பொடி 15 கிலோ, 100 மில்லி பேப்பர் கிளாஸ் 3500, சக்தி மட்டன் மசாலா பொடி 15 கிலோ, அச்சு வெல்லம் 100 கிலோ, முந்திரி குருணை 20 கிலோ, இதயம் நல்லெண்ணெய் 20 கிலோ, கடலை எண்ணெய் 20 கிலோ, சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் 30 கிலோ, தேங்காய் எண்ணெய் 30 கிலோ. இதெல்லாம் வந்து சமையல்காரன் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. அதோடு சேர்ந்து காய்கறிகள் தேவைப்படுகிறது. இது மாதிரி நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே நான் சொல்லி இதெல்லாம் நீங்கள் செஞ்சது தான், ஒன்றும் புதுசுலாம் இல்லை. நம் பங்கு மக்கள் நீங்கள் அநேக தாராள உள்ளத்தோடு உதவி கொண்டு இருக்கிறீர்கள். எனவே கடைசியாக காத்திருக்கூடாது. அதான் சொல்ல வரேன், உங்களால் முடிஞ்சது எவ்வளோ கொடுத்தாலும் சரி, அதற்கான இந்த அசனத்தை கண்டிப்பாக உங்களுடைய தாராள உள்ளத்தால் நீங்கள் தாங்க வேண்டும். எனவே தயவு செய்து இதற்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதோடு கூட நல்ல உள்ளங்கள் தாராளம் உங்களால் முடிஞ்சதை, நான் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், உங்களால் முடிந்ததை கொடுத்து இந்த அசனம் பங்குக்கு வருக அத்தனை பேரும் நிறைவோடு இல்லை என்று சொல்லாமல் வயிறு நிரம்ப அவளுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே தொடர்ந்து உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே கூட புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளுக்கான ஒரு அறிவிப்பு, வருகின்ற சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு பிள்ளைகளுக்கான இந்த புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கான ஒரு சிறிய 1 மணி நேரத்துக்கான தியானமும், அதை தொடர்ந்து பாவ சங்கீதம் வழிபாடும் பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். கட்டாயம் 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 பெற்றோர்களும் செகண்ட் சாட்டர்டே தான், அதனால் லீவு தான். எனவே பெற்றோர்களும் பிள்ளைகளும் தவறாமல் இந்த வழிபாட்டிலும் பாபசங்கத்திலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். சிறப்பாக இந்த நாளினுடைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழி நடத்திய அத்தனை பேருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாரும் கலந்துருக்காங்க, அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயர் மதிப்புள்ளும் திருவுடலையும் திருநத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருவழி நிறைவு பெற்றது. பாடாத
தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.